ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றே சொன்ன மாதிரி தான் நம்ம மைனிங் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, யாருக்குனே வீடியோவில் மைனிங் பண்ண போகிறோன்னு ஏமாற்றிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக மைனிங் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் பண்ண போனோம். ஓகேவா, எங்கே அப்புறம் மைனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேவலாம் இல்லை. ஓகேவா, நம்ம யாருக்குனே போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் நானாக தோண்டி போகிறேன் அப்படின்ட்டு. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம தோண்டி போக போகிறோம். அப்புறம் அந்த ஃபார்மிங் இந்த மாதிரி மண்ணை வச்சு அடைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு வேலி மாதிரி போட போகிறோம். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நல்லா இல்லை. ஓகே, அதனால் நம்ம வேலி மாதிரி போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம இதில் இருந்தாங்க தோண்ட போகிறோம். வாங்க நம்ம கரெக்டாக ஒரே குதி. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம தோண்ட போகிறதுலாம் கிடையாது. நான் கேவை இறங்கினே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னா, ஆமாம் ஓகேவா, நெசமாலே சொல்கிறேன். இருங்க, நம்ம இந்த இதை பெரிய கேவு கைஸுக்குவே அதில் கொஞ்சம் கொஞ்சம் டைமண்ட் பார்த்துருக்கேன். ஸோ வாழ்ந்து டைமண்ட்னு வருது. அயனை பார்த்துருக்கேன். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம போய் அதை போய் நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். பெரிய கேவு தான், ஆனால் அங்கே ஜோம்பி இருக்கானுங்களான்னு தான் எனக்கு தெரியலை. அதனால் இருக்காங்களான்னு வாங்க டக்கு டக்குன்னு போய் பார்க்கோம். இவன் நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறோங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். ஓகேவா, இருங்க நம்ம பயமாக இருக்குது. நம்ம இருங்க, நம்ம அங்கே போய் நாங்களே நம்ம இதை போட்டு தான் போகணும். அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் டக்கு டக்குன்னு. 1 2 3 போட்டாச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க இதுக்கு மேலே. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது கைஸ், எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. ஏன்னா எல்லா லூட்டும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வச்சுருக்கேன். அதெல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நான் அழுதுருவேன். சும்மா நான் அழுதே விடுவேன். இல்லைப்பா, இன்னும் சுத்தமாக என்னால் முடியலப்பா. இவன் அந்த கேம்புறம் அந்த மண்ணை வச்சு அங்கே அடைச்சி வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. வேணா அந்த இடத்துல ஜோம்பி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, இந்த இடம் தாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜோம்பி நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா, அதனால் தூக்கி அடைச்சி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம கீழே இறங்கி தான் ஆகணும். அதனால் ப்ரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ கீழே இறங்கிக்கலாம். கீழே இறங்கிட்டோம். இப்போ ஒன்றும் பண்ணல. பார்த்திங்கன்னா நம்ம நேரம் அங்கே தான் போகணும். ஏன்னா நான் பார்த்து வச்சுட்டேன் எங்கெல்லாம் இருக்குன்ட்டு. இதில் 2 இருக்குது, எடுத்துக்கலாம். எவ்வளோ கிடைக்கும் எடுத்துக்கலாம். 1 2 கேஸ் 3 இருக்குது. இல்லை 4 இருக்குது. சூப்பர் 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 கேஸ், சூப்பர். இந்த இதை எடுத்து வச்சுக்கலாம். 4 இருக்குது. 5 கிடச்சிட்டு வேற மாதிரி 6 இருக்குது. 6 கேஸ். இருங்க உள்ளே போய் எடுத்துக்கலாம். 6 இருக்குது. வேற மாதிரி கேஸ், வேற மாதிரி. பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. இன்னும் மேலே இருக்குது, நம்ம அதை போய் எடுக்கலாம். இருங்க பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு மேலே தான் நம்மளோட இன்னும் அயன்லாம் அங்கே மேலே இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, ஆனால் எனக்கு அங்கே இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அங்கே வச்சு லைட் அடித்து பார்த்தேன் இருந்தது. இங்கே வேறுங்க, நான் லைட் வச்சு பார்த்தேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. எவன் எங்கேருந்து வருவானே தெரிய மாட்டேங்கி. அதனால் நாங்கள் பயமாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே அந்த இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கைஸ். இப்போ நம்ம மேலே தான் போகணும். இப்போ வேறு வழி இல்லைல்ல, வாங்க நம்ம மேலே போகலாம். ஓகே, 1 2 ஐயோ எடுத்துக்கலாம் அதை. ஓகே, 2 3 டக்கு டக்குன்னு போயிடலாம். ஐயா இருக்கான்னு தெரியலையே, வாங்க பார்க்க இருக்கான்னு போட்டு நம்ம மாடலில் போயிட்டுருக்கோம். கேஸ் கிடச்சிட்டு இருக்குது கேஸ், இருக்குது கேஸ். 4 இருக்குன்னு நினைக்கேன். இருங்க, நம்ம எடுத்தால் தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஐயோ இருங்க. ஓகே, 1 2 லைட் வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் எவ்வளோ எங்கே இருக்குன்னு தெரிலல்ல. வேற மாதிரி கேஸ். நல்ல வேலை எனக்கு நல்லா கண்ணு தெரியுதுன்னு எப்படியும் நானே என்ன ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகேவா, அவ்வளோ இருட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு இப்போ எவ்வளோ கண்ணு தெரியுது. சூப்பர் கேஸ், எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கி போகலாம். ஏன்னா பயமாக இருக்குல்ல கீழே இறங்கி போகிறதுக்கும். இங்கே பாருங்க, நான் சுற்றி முற்றி பார்க்க ஏன் எங்கேருந்து வருவான்னு தெரியல. ஸ்பைடர்லாம் டப்புன்னு போட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஜோலி முடிச்சிடும். என்ன பண்ணேன், வேறு வழி இல்லை. பயந்து தான் நான் கீழே இறங்கி போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வரோம். எங்கேருந்து வருவானே. அங்கே பாருங்க ஜோம்பி பிளக இருக்கானுங்க. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கேன். பயமாக இருக்கா கீழே இறங்கி போகிறதுக்கே. அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் வெறி ஆயிடுவேன் கைஸ். எந்த எல்லா லூட்டும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் வெறி ஆயிடுவேன். எவனையும் சும்மா விட மாட்டேன். அவ்வளோ வெறி ஆக்கிடுவானுங்க. எவனுமே இல்லை. பயமாக இருக்கே கேஸ். வேறு வழி இல்லைன்னு தான் நினைக்கேன். நாங்கள் கீழே இறங்கி போமா இல்லை
எங்கள் பயமாக இருக்குது எனக்கு. எவன் இங்கே சுற்றி முற்றி பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து இறங்கும். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம சுற்றி முற்றி பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து என் வேற அடுத்து நம்ம இறங்கும். ஓகேவா, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ நம்ம உடைக்கும். உடச்சாச்சு கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கிக்கலாம். பயமாக தான் இருக்குது, ஆனால் இறங்கிக்கிடணும். ஏன்னா நம்ம மேலே போய் பார்க்க வைக்கவா, ஏன்னா இருந்தாலும் இருப்பானுங்க. ஓகேவா, சரி அயன் இருந்தாலும் இருக்கும். ஓகேவா, அதனால் நம்ம மேலே போய் பார்க்கணும்ல. ஓகேவா, நம்ம மேலே போகலாமா கைஸ்? வாங்க, மேலே தான் போகணும். ஏன்னா வேறு வழி இல்லை கைஸ். அங்கே இதெல்லாம் இருக்குது, ரெட் ஸ்டோன்லாம் இருக்குது. பரவாயில்ல, இருங்க இங்கே ஒரு லைட் வச்சுக்கலாம். பயத்தில் 2 லைட்டெல்லாம் வைக்கேன். கே எவன்டா அது? எவனுமே வரல கைஸ். வாங்க நம்ம போவோம். இங்கே ஒரு லைட் வச்சுக்கிட்டு அங்கே மேலே. ஐயோ அடிக்காண்டா வேணும். யார்? ஐயோ லைட் வச்சுட்டா முடிஞ்சு அவ்வளோதான் கதை. வேண்டாம், முடிச்சுட்டு அவ்வளோதான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சும்மா விடவே மாட்டேன், சும்மாவே அவனுங்களை விட மாட்டேன். நம்மள்கிட்ட சத்தியமாக விட மாட்டேன் கைஸ், சத்தியமாக விட மாட்டேன். நைட் ஆக போகுது. நம்ம பார்த்திங்கன்னா நான் அவனை பண்ண போகிறேன். இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருங்க கைஸ் நான் சொல்கிறேன். இவன் அந்த இது இருக்குல்ல, இது 64 இது இருக்குது. அது பேர் என்னன்னு தெரில. அந்த இருக்குது கோபர் இன்கெட். ஓகேவா, அதை வச்சு தான் நம்ம ஹெல்மெட்டு வெஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா போகும்போது அடிக்கணும்ல அவனுங்களா. எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்காமல் வந்துடலான்னு தான் தோணுது. லூட்டை மட்டும் அப்படியே கபக்குன்னு எடுத்துகிட்டு கபக்குன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதனால் நம்ம கேஷ் எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா சரி ஓகே கேஷ், நான் உங்களை அங்கே போய் நான் உங்களை டேரெக்டாக அங்கே சந்திக்கேன். ஓகேவா, வாங்க கேஷ் நம்ம அங்கே போகலாம். கேஷ் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியோ திக்கி திணறி வந்துட்டேன். இது நான் பார்த்திங்கன்னா அப்போலேருந்தே நாங்கள் தான் நின்றுட்டுருக்கேன், பயமாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்வோர்டும் ஒரு பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டோன் பிக்காக்ஸு இல்லை, ஸ்டோன் இல்லை, அது பேர் ஏதோ கோவன் இன்கெட் அப்படின்னு ஏதோ ஒரு கல் 64 வச்சுருந்தோம்ல, அதை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா, நம்ம வழியில் இப்போ நம்ம போய் தான் ஆகணும். அங்கே தான் இருக்குது கேஷ், நம்ம லூட் அங்கே தான் இருக்குது. நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். அதை மட்டும் கபக்குன்னு தூக்கிட்டு கபக்குன்னு வந்துடலாம். இப்போ எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ நம்ம அதை தான் எடுக்க போகிறோம். இப்போ வாங்க கைஸ், நான் இப்படி கீழே இறங்கிட்டேன். இறங்கி நம்ம போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம டப்னி எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். நம்ம அயனு கடைக்கு எடுத்துக்கலாம். வாங்க நம்ம லூட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சரட்டுன்னு போயிடணும். அவ்வளோதான் கைஸ், எடுத்தாச்சுன்னு நினைக்கேன். ஐயோ அந்த இதெல்லாம் இருக்குது, பவர் ஸ்டோனு பயமாக இருக்குது கேஸ். அவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணேன் கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெட்டு அதெல்லாம் இன்னும் எடுக்கலை. ஓகேவா, இருங்க அதை மட்டும் எடுத்துக்கலாம். கடை இருக்குது கேஸ், எடுத்தாச்சு. இப்போ நான் பயமாக வேறு இருக்கேன். எந்த இடத்துல தான் கேஸ் என்னால் போடவே முடியல. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, கரெக்டாக இப்போ தவ முடியுது. இப்போ வாங்க நம்ம டக்குன்னு அங்கே மேலே போயிடலாம். இப்போ வேறு வழியில் வாங்க கைஸ். அப்புறம் நான் அவங்கள மேலே போனதுக்கப்புறம் அவங்கள சந்திக்கிறேன் நண்பர்களே. கைஸ் நம்ம மேலே வந்துட்டோம். ஓகேவா, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஓகேவா, எல்லா லூட்டுமே கிடச்சிட்டு. ஆனால் அயனு தான் எவ்வளோ எடுத்தேன்னு தெரில. அதனால் இப்போதைக்கும் நம்மகிட்ட 14 இருக்குது. ஓகேவா, எவ்வளோ எடுத்தேன்னு தெரியல. ஓகேவா, பரவாயில்ல. இதுக்கடுத்து விட மாட்டேன். ஓகேவா, அந்த இடத்துல இல்லை, இனிமேல் வேறு இடத்துல போய் நம்ம தோண்டலான்னு பார்க்கலாம். ஓகேவா, முன்னாடி இருங்க நம்ம இதை அயனை ஒரு வச்சுட்டு நம்ம ஃபார்ம் கட்டினோம்ல, அதை போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பயிரெல்லாம் வளர்ந்துருக்கு கைஸ், பாருங்கள் நிறையா வளர்ந்துருக்கு. இருங்க நம்ம போய் காட்டுறாங்க. பாருங்கள் வந்துருக்கு நிறையா. இதை நம்ம எடுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்திங்கன்னா இந்த பிக்காக்ஸ் வச்சுலாம் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு இதை வச்சு தோண்டணும் பார்த்திங்களா, அதை வச்சு தான் எடுக்கணும். ஓகேவா, ஏன்னா அதை வச்சு தான் கண்டிப்பாக எடுக்கணும், வேறு வழி இல்லை. இருங்க நம்ம போய் என்ன பண்ணோம், சீடு எடுத்துக்கிடும். ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் வெட்ட போகிறோம். அதனால் சீடை எடுத்துக்கிடும். ஏன்னா நிறையா வளர்ந்துட்டு, அதனால் அதை வெட்டிக்கிட்டு சீடை திரும்பி அதை போட்டுடலாம். இப்போ வாங்க கேஷ், இங்கடா இருக்குது, இந்த இருக்குது. ஓகேவா, எனக்கு கதவை முடிக்கலாம். ஏன்னா ஆடு மாடுக்குள்ளே வந்துட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஆடு மாடை தான் கேஷ் நம்ம அடுத்து ஃபார்ம் பண்ண போகிறோம். கேஷ் பார்த்தீங்களா, நம்ம கூட அந்த இதுவும் கூட சேர்த்து சீடும் கிடச்சிருது, ஒன்று கிடைக்குது. பரவாயில்லையே கேஷ், சீடும் கிடைக்குது. சூப்பர் தான், சூப்பர் சீடும் கிடைக்குது.
இப்போ கேஷ் நம்ம இதை இருங்க guys. இதை அப்படியே நம்ம நட்ட வச்சுக்கலாம். ஐயோ இப்போ கிடைக்க மாட்டேங்கி. சரி ஓகே நட்ட வச்சுட்டு போயிடலாம். ஐயோ ஓகே ஐயோ என்னடா அது எப்படி கேஷ். சரி ஓகே நம்ம அதை நான் பார்த்துக்கிட்டு தான் ஐயோ ஆஃப்லைனில் பார்த்துக்கிட்டு தான் ஐயோ. சரி இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த இது வைக்க போகிறோம். இவன் ஏன் ப்ரோ அப்படின்னா நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது அதை பார்க்குறது. அதோட இன்னும் கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் கட்டும். ஏன்னா நம்ம கேரட்டு பொட்டேட்டோ அதெல்லாம் போடணும் இவன். அதனால தான் நம்ம இவன் இப்போ அதை பண்ணிட்டோம். ஓகே கேஷ் இப்போ அது எடுத்தாச்சு ஓகேவா. இப்போ முடிஞ்சிடலாம். வேறு தண்ணி மட்டும் அதில் போட்டால் நம்ம செடியை ஆசிட் நட்டு வச்சிடலாம் ஓகேவா. கேஷ் நம்ம இதோட வீடியோ முடிக்க போகிறது கிடையாது. என்னென்னா பின்னப்புறம் அப்படின்னா நம்மளுக்கு பின்ன அந்த அயங்குளம் இருக்கான் பார்த்தீங்களா தெரியுதா. அவனை தான் நம்ம இன்றைக்கி அடிக்க போகிறோம். அடித்து அவன்கிட்ட கொஞ்சம் அயனை பிடிங்கிக்கலாம். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குன்னே இவன் சாவ தான் போகிறான். ஏன்னா டேமேஜ் சரியாக ஜாம்பிட்டு அடி வாங்கியிருக்கான். அதனால் அவனை நம்ம அடிச்சிடலாம் ஓகேவா. இருங்க பயமாக இருக்க ஒரே அடி டப்புன்னு அடிச்சுட்டு ஓடிடலாம். 1 2 3 இருங்க பயமாக இருக்கு. ஒரே அடி அவ்வளோதான். ஓய்யோ வரண்டா அந்த இந்த இடத்துல போய் 1 2 3 கிடச்சி. ஐயோ மேலே வருவான் போல். மேலே வராங்க ஐயா அச்சாலிச்சிடும். ஒன்று போட்டுருவோம். இதுக்கு அடுத்து நம்ம சோடை வச்சு அடிச்சு முடிச்சிடலாம் இவனை. அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அடியிலே செத்துட்டான் ஓகேவா. அதனால தான் சொன்னேன். கரெக்டாகிட்டா இதை எடுத்துக்கலாம் ஓகேவா. எடுத்தாச்சு கேஷ். சரி ஓகே கேஷ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பை கேஷ் டேக் கேர்.